Hi friends, welcome to the channel. இன்னைக்கு ஏப்ரல் 17 டே 12. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா கவர்ச்சி ஆபாசம். அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த 4G வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆபாசம் அப்படின்றது அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்துட்டு பான் வீடியோஸ் வந்து அதிகமாகுது நான் பார்க்குறேன். முக்கியமாக சொன்னால் போல் அந்த ஆல்ட் பாலாஜி, உள்ளு, கொக்கு, ஆர்ட் ஷாட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப் வந்து உருவாகியிருக்கு. அதில் வந்துட்டு ஏகப்பட்ட பான் வீடியோஸ் வந்துட்டு விட்டுட்ருக்காங்க. அது ஒரு நாடகம் மாதிரி, ஒரு கதை, அந்த கதைக்கு ஒரு சீன் அப்படி மாதிரி ஒரு எபிசோடாக விட்டுட்ருக்காங்க. அதில் வந்துட்டு பார்க்கும்போது ஓகே இப்படிலாம் பணம் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. அஃப்கோர்ஸ் நம்மளால் வந்து பணம் சம்பாதிக்க முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ காசும் கிடையாது. இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து பண்ணவும் முடியாது, ரொம்ப இது இல்லீகலான ஒரு விஷயம். அப்போ நான் என்ன யோசித்தேன்னா, இது காலேஜ் படிக்கும்போது நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படி யோசிக்கும்போது, இந்த டிக்டாக் பண்ணுறவங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறவங்க, அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம ஒரு பேஜ் ஒன்று ஆரம்பிக்கலாம். அந்த பேஜ் ஆரம்பித்து அதில் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு லைக்கை வாங்கி ஃபாலோவர்ஸ் வாங்கி நம்ம தான் ட்ரை பண்ணலான்னு காலேஜ் படிக்கும்போது ட்ரை பண்ணேன். ஸோ ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பேஜ் ஆரம்பித்து நான் ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப டீசெண்டான ஃபோட்டோ தான், ரொம்ப தப்பாலாம் போட மாட்டேன், ரொம்ப டீசெண்டாக அழகாக இருக்க ஃபோட்டோஸ்லாம் போடுவேன். அப்போது ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து 200 ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. பட் எனக்கு எதுவுமே அதை வச்சு பணம் சம்பாதிக்கவே எனக்கு தெரியலை. ஸோ யூடியூப்பில் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொலாஜ் பண்ணி சாங்ஸ் போட்டு அப்லோட் பண்ணேன். நிறைய வியூஸ்லாம் போயிடுச்சு. பட் அப்படி இருந்தாலுமே அதில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஓகே அப்போ என்ன பண்ணலான்னு தெரியாமல் நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன், ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போது கரண்ட்டாக வந்து என்ன பண்ணுறேன்னா, திரும்ப ஒரு பேஜ் ஆரம்பித்து திரும்ப ஃபோட்டோஸ்லாம் போடுறேன், ஒரு ஃபாலோவர்ஸ் வராங்க, லைக் வருது. பட் அதுவே நடக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ பான் வீடியோஸை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் போகலான்னு நினச்சி பான் வீடியோஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டால் அது வந்து என்ன ஆகிடுச்சு, கம்யூனிட்டி கைடன்ஸ் வந்து இதுவாகிடுச்சு. ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராமில் போட முடியாது சொல்லிட்டு அதை எடுத்துட்டாங்க. அப்படியா, ஓகே. இப்போது என்ன பண்ணலாம் பார்த்தேன், சுற்றி பார்த்தா நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது. எல்லாமே ஆபாசம். ஒரு நடிகையோடைய ஃபோட்டோவை வந்து மார்ஃபிங் பண்ணி ஏஐ பண்ணி கேவலமெல்லாம் போடுறாங்க. அதுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எனக்கு இப்போது ஒரு ஐடியா, நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. இத்தனைக்கும் நான் நோஃபாபில் இருக்கிறேன். எனக்கு நோஃபாபை தெரிஞ்ச எனக்கு பணம் சம்பாதிக்க வேறு வழி தெரியல. ஸோ நானும் நடிகையோடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோஸை எடுத்து அது ஆபாசமாக இருக்கிற மாதிரி, கவர்ச்சி இருக்கிற மாதிரியே ஆல்ரெடி இருக்கும். நான் அதை பண்ண மாட்டேன், ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃபோட்டோஸை எடுத்து நான் போட ஆரம்பித்தேன். ஒரு 100 ஃபாலோவர்ஸ் வராங்க, ஒரு 4 லைக் வருது. பட் அதை தாண்டி எதுவுமே கிடையாது. இன்னொன்று என்ன ஆகிடுச்சு, நம்ம இதை ஏன் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ 4-5 பசங்கிட்டலாம் போயிட்டு, ப்ரோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டர்ஸுடைய ஃபோட்டோஸ் வேணுமா, ஒரு 500 கட்டுங்க, ஒரு 200 கட்டுங்க அப்படின்னு கேட்டேன். என்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதில் மோசமான விஷயம் என்னென்னா, நோஃபாப் குரூப்பில் போயிட்டு ஒருத்தங்கிட்ட போயிட்டு, ப்ரோ உனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமா, 500 கொடு, நான் நிறைய ஆக்டர்ஸ் ஃபோட்டோஸ் கொடுறேன்னு அவங்க என்னை கண்டுபிடிச்சி குரூப்லேருந்து வெளியே அமிச்சிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க, உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக எனக்கு தெரிய வருது, இப்போது இன்ஸ்டாகிராம் இன்னொரு ட்ரெண்ட் என்ன போயிட்டுருன்னா, ஏஐ மாடல்ஸ். அதாவது ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதை ஏஐ மூலிமா ஜென்ரேட் பண்ணி ஏதோ ஒரு டிக்டாக் வீடியோ, ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ எடுத்து அதை மார்ஃபிங் பண்ணி அதை உண்மையாக ஒரு வீடியோ மாதிரி மாற்றுறாங்க. அதை பண்ணி ஃபோட்டோஸ் போட்டு வீடியோஸ் போட்டு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் மூலியம் பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஸோ நான் அதையும் ட்ரை பண்ணேன். பட் என்னென்னா, இங்கே தான் ஒரு பிரச்சனையே வருது. இது வந்து இது வந்துட்டு இப்போது நடந்துகிட்ருக்குது. இந்த நோஃபாப் ஆரம்பித்து டே 10, டே 11, டே 12 இப்படி போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு வந்து அட்ஜஸ்ட் அதிகமாகுது. ஏன்னா இதை சம்மந்தப்பட்டு நான் பார்க்கும்போது அதிகமான ஆபாசமாக இருக்கக்கூடிய ஏஐ மாடல்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு இன்ஸ்டாகிராமில். எனக்கு அட்ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ தப்பான வழியில் பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட்லி. இதை பற்றி நாளைக்கு டே 13 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.